மாதம் 20,000 ரூபாய் கூட வருமானமில்லாத பெண்களிடம் பலமுறை விண்ணப்பம் பெற்று பலமுறை சோதித்து சலித்து எடுத்துத்தான் 1000 ரூபாயை கொடுத்தார்கள். இப்போது மேலும் பலருக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறேன் என்கிறார் ஸ்டாலின். அப்படியென்றால் இந்த 2 ஆண்டுகளில் மாதம் 20,000 ரூபாய் கூட வருமானமில்லாத குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா? அவர்களை தேடி பிடித்து 1000 ரூபாய் கொடுக்க போகிறாரா ஸ்டாலின்? எனில் 4 ஆண்டுகளில் இவர்கள் செய்த நல்லாட்சியில் யாரும் முன்னேறவே இல்லையா? பொருளாதாரத்தில் பின்தங்கி நடுத்தெருவிற்குத்தான் வந்திருக்கிறார்களா? 5 ஏக்கர் நன்செய் நிலம் கூட இல்லாத பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்றார் ஸ்டாலின். எனில் ஏற்கனவே விண்ணப்பித்து அரசால் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு இப்போது எப்படி கொடுக்க முடியும்? இந்த 2 ஆண்டுகளில் இருந்த நிலத்தை விற்றுவிட்டு நிலமில்லாமல் நின்றால் மட்டுமே கொடுக்க முடியும். சரிதானே? எனில் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் பின்னோக்கி செல்கிறது என்பதை ஸ்டாலின் ஒப்புக்கொள்கிறார் தானே? நலத்திட்டம் என்றால் என்னவென்று தெரியுமா ஸ்டாலினுக்கு? எடுத்துக்காட்டுக்கு அம்மா உணவகத்தை சொல்லலாம். கஷ்டப்பட்ட போது அம்மா உணவகத்தில் சாப்பிட்டேன், அங்கிருந்துதான் வளர்ந்து வந்தேன் என செலிபிரிட்டிகளாக இருக்கும் சிலர் அத்திட்டம் குறித்து பேசியிருக்கிறார்கள். அதுதான் நலத்திட்டம். மேலும் மேலும் உயர்த்துவதே நலத்திட்டம். கீழே இழுத்து வருவது விளம்பர திட்டம். ஸ்டாலின் மேலும் பல பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று அவர்கள் அறிவித்த கட்டுப்பாடுகள் படி இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் மாதம் 20,000 ரூபாய் கூட வருமானமின்றி தவிக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்க வேண்டும். தமிழக மக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே கொடுக்க முடியும். இல்லையென்றால் ஏமாற்று அரசியல் செய்யும் ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் சும்மா ஒரு 6 மாதம் மட்டும் 1000 ரூபாய் கொடுத்தால் போதும், பெண்களின் வாக்கை பெறலாம் என தப்பு கணக்கு போட வேண்டும். ஸ்டாலின் சார், உங்க ஆட்சியில தமிழ்நாடு நாசமா போச்சுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல ஏமாத்தி ஓட்டு வாங்க 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்ல போறீங்களா? எது உண்மை?